சித்தார்த் அரெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அவன் பொண்டாட்டி ராணி ஏதாவது பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவா. அவ என்ன பண்ணாலும் சரி, அது நடக்கவே கூடாது. பாத்துக்கலாம் மேடம், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன் மேடம். இத பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் சித்தார்த்த சும்மா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனா மட்டும் பத்தாது. வீட்ல இருந்து அவனை அடிச்சு தரன்னு 4 பேர் பாக்குற மாதிரி இழுத்துட்டு போகணும். செம காண்டில் இருப்பீங்க போல. பண்ணிட்டா போச்சு மேடம். அந்த வீட்டுக்கு வர போற இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு பழக்கம் தானே? அவருக்கும் சேர்த்து பக்காவா கவனிச்சிடலாம். சாவித்ரி மேடம் சொன்ன மாதிரி நடக்கணும். அதே நேரம் சித்தார்த் இந்த கேஸ்ல இருந்து வெளியவே வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ண சொல்லிடுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் நமக்கு நல்ல பழக்கம். நான் சொன்னா பக்காவா கேட்பாரு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் மேடம். இன்ஸ்பெக்டர் நம்மால் தான் மேடம். அப்ப சரி, வேலையை முடிச்சிட்டு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். மா, நீங்க சொல்றத பார்த்தா போலீஸ் வந்து சித்தார்த்த அடிச்சுதான் இழுத்துட்டு போவாங்களா? ஆமாண்டா, அதுக்காக தான் இத்தனை பிரச்சனை நடந்தப்ப கூட நான் வெளியில எங்கேயும் போகாம தமன்னாவை அனுப்பி வச்சுட்டு நடக்க போறத பார்த்து என்ஜாய் பண்ணணும் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். கலக்கிட்டீங்க. தாத்தா, 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 தாடிகாரனாண்ட பேசி பார்த்தேன். அவனை சமாதானமே படுத்த முடியல தாத்தா. அமௌண்ட் பெருசு இல்ல, அதனால ஒரு மாதிரி புலம்பினே இருக்கிறான். ஏமா, என்னமா ஆச்சு? ஐயோ, நான் என்னன்னு சொல்றது? நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் திரும்ப திரும்ப நான் அந்த பணத்தை எடுக்கல, யாரோ திட்டம் போட்டு என்ன மாட்டி விட்டாங்கன்னு ஒரு மாதிரி அதே புலம்பினு இருக்கிறான் தாத்தா. ஐயோ, என்னால எதுவுமே பண்ண முடியல. நீங்க கொஞ்சம் எல்லாரும் ரூம்க்கு வந்து அவனாண்ட பேசி கூல் பண்ணா நல்லா இருக்கும். வரீங்களா? நீ என்னடி இப்படி பதற? உன் உடம்புக்கு ஏதாவது ஆயிர போகுது? ஐயோ, பதறாம என்னக்கா பண்ண முடியும்? நான் தைரியமா தான் இருக்கிறேன். ஆனா தாடிகாரனை பாக்க ஒரு மாதிரி மனசுக்குள்ள என்னமோ பந்து. இப்படியே போனா என்ன பண்றது அஞ்சல? ராணி, சரி சரி, நாங்க எல்லாரும் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படுற? வா அஞ்சல, என்னன்னு போய் பாப்போம். போங்கம்மா. என்னடா மனோ, பெரிய இவ மாதிரி பேசினா? இப்ப பாத்தியா, ஒரே நிமிஷத்துல அவ முகத்தர மொத்தம் கிழிஞ்சு போச்சு. கொஞ்சம் விட்டா அழுது கூப்பாடு போட்டுருவா போல இருக்கே. அத விடு, அந்த ராணிய பாத்தியா? ஐயோ, எல்லாரும் வாங்க வாங்க, தாடிக்காரன் இப்படி புலம்பின்னு இருக்கான். எனக்கு என்னமோ அந்த சித்தார்த்துக்கு கண்டிப்பா கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மா, 15 கோடி எல்லாம் தொலைஞ்சா என்ன ஆகும்? ஆமாண்டா, ஒரே நாள்ல 15 கோடியை ரெடி பண்ணவே முடியாது. இந்த வீட்டை வித்தாலும் பத்தாது, ஒட்டு மொத்த கடையை அடமானம் வச்சாலும் அவ்வளவு பெரிய தொகையை உடனே புரட்ட முடியாது. அவசரத்துல போய் வீட்டையே வித்தன்னா அவன் தர ரேட்டுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்க பாப்பான். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை சித்தார்த்தால நிச்சயமா ரெடி பண்ணவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு சித்தார்த்துக்கு ஜெயிலு கன்ஃபார்ம்டா. இந்த உண்மை அவன் கண்ணுக்கு தெரியறதுனாலதான் இப்ப பதட்டத்துல பைத்திய மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கான். டேய், இந்த விஷயத்துல அத மறந்துட்டோமே. உடனே ரகுவரனுக்கு போனை போட்டு ரகுவரனும் தமனாவும் எங்க இருக்காங்க, போன வேலை உருப்படியா முடிஞ்சுதா அப்படின்னு கேளு. இங்க வேணாம், ரூமுக்கு போலாம். வா, வாடா. அக்கா தான் ஃபோன் பண்றாங்க. சித்தப்பா, போன கொடுங்க. இந்த பேசு. என்னாச்சு அத்தை? நம்மள மிரட்டினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவனை கொண்டுட்டீங்களா? அத்தை, இங்க நடந்த விஷயமே வேற. என்னாச்சு அத்தை? என்னாச்சுன்னு தெரியுமா? என்ன தமன்னா? அப்போ நம்ம வீட்ல யாருக்கு தெரியாம ஒருத்தி தங்கி இருந்தாளே, அவளா? லாராதான் அவளுக்கு ஏதோ சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி பண்ணி அலைய விட்டுட்டேன். இனிமே அவளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்படி அவ திரும்ப வந்து நிக்கிறா? அத்தை, இப்ப இந்த விஷயம் முக்கியம் இல்ல.
கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் இவ மட்டும் தனியா பண்ணல. இவ பின்னாடி யாரோ இருந்து நம்மள டார்கெட் பண்றாங்க. அவளை 4 போடு போட்டா யாரு என்னங்கிற உண்மையை சொல்ல போறா. ஆ, அவ யாருன்னு சொல்லிட்டானா அவளையும் சேர்த்து வச்சு கொளுத்த வேண்டியதுதானே. அத்த, அவ கழுத்துல கன்ன வச்சு மிரட்டி பார்த்தாச்சு. அவ சொல்ல மாட்டேங்கிறா அத்த. யார் சொல்லி நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அது யாருன்னு சொல்லு, இல்லனா இங்கே உன்னை ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க என்ன ஷூட் பண்ணாலும் சரி, என்ன இப்படி எல்லாம் பண்ண சொன்னது யாருன்னு சொல்லவே மாட்டேன். உன்ன தமனா வேண்டாம் தமன்னா, வேண்டாம். அவசரப்படாத தமன்னா. இவ வாயில இருந்து உண்மை வர வரைக்கும் நமக்கு இவ உயிரோட வேணும். ஓ, அவளுக்கு அந்த அளவுக்கு நெஞ்செழுத்தமா? அவளையும் சரி, அவ பின்னாடி இருந்து நம்மள ஆட்டி வைக்கிறவனும் சரி, 2 பேரும் உயிரோட இருக்க கூடாது. அவகிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வாங்கி அவங்க 2 பேரையும் முடிச்சிட்டு தான் நீ வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா அத்த. இவள அனுப்புனவன் கண்டிப்பா இவளுக்கு ஃபோன் பண்ணுமா? அத வச்சு அவன் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன். அத்த, அவளோட போன் ரிங் ஆகுது. அவன் தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்றேன். சரி சரி, பாத்து. இன்னாங்க சித்தப்பா. தமனா, நீ சொன்னது கரெக்ட். இவ்வளவு அனுப்புனவன் தான் கால் பண்றான். இப்ப நீ பேசினா அவன் அலர்ட் ஆயிடுவான். இல்ல, நான் பேச போறது இல்ல. இவ தான் பேசி அவனை இங்க வர வைக்க போறா. ஏய், பேசுடி. தமன்னா, இவகிட்ட போனை கொடுத்தா இவளை நாம இங்க புடிச்சு வச்சிருக்கோன்னு ஹிண்ட் கொடுத்து அவனை இங்க வரவிடாம பண்ணிடுவாளே. ஏன் சித்தப்பா, அவ்வளவு கூட நான் யோசிக்க மாட்டேன். அவனை வர வைக்கிறதுக்கு நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். லாரா, நீங்க பேசுங்க. ஹலோ. ஹலோ. என்ன தமனா செத்துட்டாளா? செத்துட்டா. அவ செத்தா மட்டும் போதாது, அவ கூட சேர்ந்து நீங்க எல்லாரும் மிஸ் ஆகணும். என்னோட அடுத்த டார்கெட் ரகுவரன் தான். நான் உடனே உங்களை பார்க்கணும். நீதானே எப்பவும் நம்ம பாத்துக்க வேணாம்னு சொன்ன. இது என்ன புதுசா? இல்ல. என்ன பணம் ஏதாவது செலவுக்கு வேணுமா? ஆமா. சரி, நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு. நான் அங்க வந்துடுறேன், நீயும் அங்க வந்துரு. சரி, நான் வந்துடுறேன். ஓகே. ஏய், நான் உன்னை கொத்தியும் நீ எப்படி உயிரோட வந்த? நீ கொத்துனதுல நான் விஷம் தலைக்கேறி சாக இருந்தேன். அப்படியும் நான் சாகல. ஏன் தெரியுமா? இந்த பிரபஞ்சம் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே சொல்லி அந்த சஞ்சீவி மூலிகைய என் இடுப்புல கட்டி வச்சிருந்த. அந்த மூலிகையை வச்சுதான் நான் தப்பிச்சேன். ஏன் என்னை இப்பவுமே உன்னால கொல்ல முடியாது. என்ன கொண்டுட்டு மத்த எல்லாரையும் வரிசையா கொல்ல பிளான் பண்ணிருக்கீங்களா? பொண்ணா, சித்தப்பா, இவள கார்ல கொண்டு போய் அவனோட சேர்த்து புதைச்சிட வேண்டியதா. தூக்குங்க. பாத்து. என்னடா இது? நின்னு காலெல்லாம் கடுக்குது. எப்பதான் இந்த போலீஸ் வந்து தொலைக்குமோ? அம்மா, என்னம்மா எல்லா பிளானையும் பக்காவா பண்ணிட்டு எதுக்கு இப்படி பதறீங்க? கட்டாயமா போலீஸ் வரும். அந்த சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இல்லடா, சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாதான் எனக்கு நிம்மதி. கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சொன்னது நடக்கும். வருவேன், சித்தார்த்த தூக்குவேன், போய்கிட்டே இருப்பேன். சார், என்ன சார் ஆச்சு? யோ,
வீட்டில் எல்லாரும் எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ண பார்ப்பாங்க. யார் என்ன பண்ணாலும் அந்த சித்தார்த்தை பக்காவை அரெஸ்ட் பண்ணி தூக்குவோம். யாராவது தடுத்தாங்கன்னா அவங்களே 2 காட்டு காட்டிட்டு சித்தார்த்த வண்டியில் ஏற்றணும். புரியுதா? சரிங்க சார், அதுக்கு தானே சார் நம்ம ஸ்பெஷல் டீம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஏன் லேட்டு? நேத்ராடா, சொல்லு நேத்ரா. போலீஸ்காரர்கிட்ட இப்பதான் பேசினேன். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. எந்த நிமிஷமும் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரு என்ன தடுத்தாலும் சித்தார்த்த அரெஸ்ட் பண்றதுதான். வக்கீல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிருக்காரு. நானும் எல்லாத்தையும் பேசிட்டேன். சூப்பர் நேத்ரா. நாங்களும் எப்படா போலீஸ் வரும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நேத்ரா, கார் சத்தம் கேக்குது. போலீஸ் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லல, பக்காவா வந்திருக்காங்க. சரி சரி, அந்த சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரி சரி, நான் கால் பண்றேன். வாங்க 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 வாடா, வாடா. வாங்க. டேய் மனோ, போலீஸ் வந்துருச்சுடா. ஆமாமா. வா வா, கீழே போய் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பாப்போம். வாங்க வாங்க. சித்தார்த் மட்டும் உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் மொத்த பணத்தையும் அடிச்ச பழி அவன் மேல போயிடும். நம்ம யார் மேலயும் இனி எந்த பழியும் வராது. தைரியமா இருங்க. அஞ்சல, போலீஸ் வந்திருக்கு. ராணி, போலீஸ் வந்துருது. போலீஸா? பாத்துக்கலாம் தாத்தா, என்னத்துக்கோசரம் நீங்க பயப்படுறீங்க? நாம இறங்கி அங்க போலாம். எதுக்குமா? டேய், வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்க. நாம சம்மந்தப்படாம இங்கேயே நின்னுட்டு இருந்தோம்னா நம்ம மேல சந்தேகம் வரும். நாமளும் உள்ள இறங்கி சீனை போடுவோம். வா. கரெக்ட்டுமா, வாங்க. மிஸ்டர் சித்தார்த் எங்க? இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றத ஒரு வாட்டி கேளுங்க. என் வீட்டுக்காரர் தான் சித்தார்த். அவரு எந்த தப்பும் பண்ணல. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம அவரை நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க. என்ன மேடம், நீங்க எப்ப எனக்கு ஆர்டர் போடுற மேலதிகாரியா? நீங்க இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி அவர் தப்பே பண்ணலன்னு சொல்றீங்க. தப்பு பண்ண ஒவ்வொருத்தரும் சொல்ற வார்த்தை தான் இது. முதல்ல அவரை வர சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஹையர் ஆபீசர்கள் எல்லாரையும் தெரியும். நான் வேணா பேசி பார்க்கட்டுமா சார்? சார், ஹையர் ஆபீசர்ஸை தெரியுங்கிறதுக்காக திருடிட்டா சும்மா விட்டுருவாங்களா என்ன? இந்த பாருங்க சார், இது சாதாரண விஷயம் இல்ல. ₹1 2 ரூபாவா? 15 கோடி ரூபாய். ஒட்டு மொத்தமா அவர் தூக்கிட்டாருங்கிறதா இப்ப பிரச்சனையே. சித்தார்த் எங்க இருக்கீங்க? சித்தார்த் சார் எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. என்ன சார், இன்னும் விசாரணையே ஆரம்பிக்கல நீங்க தானே சொன்னீங்க. இப்போ அவர் தான் தூக்கிட்டாருன்னு சொல்றீங்க. இது தப்பு இல்லையா? மேடம், கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருங்க. எங்களுக்கு தேவை சித்தார்த். பணம் என்னாச்சு ஏதாச்சுன்னு அவர்கிட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல அவர் வர சொல்லுங்க. என்ன சார் இது அநியாயமா இருக்குது? மா, நீங்க பண்றதே இப்ப அநியாயமா இருக்கு. சித்தார்த்த உடனே வர சொல்லுங்க. யாராவது போய் அவருக்கு தகவல் சொல்லுங்க. சித்தார்த், மிஸ்டர் சித்தார்த், நீங்களா வந்தீங்கன்னா பிரச்சனைய மூத்தா முடிக்கலாம். இல்லனா என் ஸ்டைல விசாரிக்க வேண்டியது வரும். சார் மிஸ்டர் சித்தார்த், ஸ்வீட் அசோசியேஷன் பணம் 15 கோடி ரூபாய் காணாம போயிருக்கு. உங்க மேல சந்தேகம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கிளம்புங்க போலாம். விசாரணைக்காக தான் உங்களை கூட்டிட்டு போறோம். நீங்க தயவு செய்து எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா பிரச்சனை பெருசாயிடும். இங்க பாருங்க, தயவு செஞ்சு வானாம். நான் தான் சொல்றேன்ல, அவரு எடுக்கல சார். யோ, என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் அரெஸ்ட் பண்ணியா? இருங்க, நான் சொல்றத கேளுங்க சார். கலகுமா ராணி, இதை நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. இத பாருங்க, அநியாயமா பண்ணாதீங்க. தாடிகாரன் தப்பு பண்ணல, எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு? என்ன மாமா இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர்,
ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. இவங்க எல்லாம் தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. இத பாருங்க, சித்தார்த் தப்பு பண்ற ஆள் இல்ல. ஆமா சார். அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் அதை அவரே ஒத்துக்குவாரு. மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்க வேலையை செய்ய விடாம தடுத்தீங்கன்னா உங்க எல்லார் மேலே கேஸ் போட வேண்டியது வரும். புரியுதா? அம்மா பர்ஃபார்மன்ஸ் தூள் கலப்பிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆரம்பிச்சிருங்க. ஷோ, யார் கண்டுபிடிச்சோ இந்த வீட்டுக்கு இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. சரி சரி, எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பேசி முடிங்க. யோ போய் கூட்டு வாங்கயா. மனு, இந்த கண் கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு தமன்னாவும் தம்பியும் கூட இல்லையடா. என்னம்மா நீங்க போலீஸ்காரங்க அவனை அடிச்சு இழுத்துட்டு போவாங்க நீங்க? டேய், அவன் ஏதாவது முரண்டு பண்ணாதாண்டா அடிப்பாங்க. அவன் தான் பலியாடு மாதிரி பின்னாடியே போறானே. இனிமே அவன் ஜென்மத்துல திரும்பி வர முடியாது. சரி வா, நாமளும் போய் பாப்போம். வாங்க. கொஞ்சம் நில்லுங்க சார். சொன்னா கேளுங்க சார். ராணி, முதல்ல பதட்டப்படாம இரு. எதுவும் இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி, ஐயோ, இப்படி ஒரு அவமானம் நம்ம குடும்பத்துக்கு நடந்துருச்சே. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? அம்மா எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்கம்மா. யோ வண்டி எடுத்தியா? வண்டி எடு. எல்லாரும் முதல்ல உள்ள வா. டே மனு, என்னடா இன்னொரு வண்டியில போலீஸ் வருது? ஸ்வீட் அசோசியேஷன் பணத்தை கையாடல் பண்ண சம்பவம் தொடர்பா விசாரணைக்கு சித்தார்த்த கூட்டிட்டு போக வந்திருக்கோம். அவர் இப்ப எங்க இருக்காரு? உடனே வர சொல்லுங்க. என்ன சார் விளையாடுறீங்களா? இப்பதான் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நாங்க சொல்ல கேட்காம அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. நீங்க என்னடான்னா பின்னாடியே வந்து நீங்களும் அரெஸ்ட் பண்ணணும்னு வந்து நிக்கிறீங்க. ஆளுக்கு அரெஸ்ட் பண்ண வருவீங்களா? எல்லாருக்கும் என் புருஷன் மட்டும் தான் தப்பா? வேற இன்ஸ்பெக்டர் வந்தாரா? என்னங்க உளறீங்க? இந்த கேஸ் சம்பந்தமா எங்க ஸ்டேஷனுக்கு தான் புகார் வந்திருக்கு. நான் இல்லாம வேற யாரும் இவர் அரெஸ்ட் பண்ண முடியாது. என்ன ஏமாத்துறீங்களா? ஐயோ, என்ன பேசுறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். நாங்க எதுக்கு ஏமாத்தணும்? நாங்க இத்தனை பேரும் வெளியே நிக்கிறதுக்கு காரணமே சித்தார்த்த போலீஸ் வந்து ஜீப்ல கூட்டு போறதுதான். அதனால தான் நாங்க வெளியே நிக்கிறோம். ஆமா இன்ஸ்பெக்டர், இப்பதான் கூட்டிட்டு போறாங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், உங்க ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். என்னையா ஒரே குழப்பமா இருக்கு? காலங்காத்தாலே ஒரே ரோதனையா போச்சே. இப்ப பார்த்து நேத்ரா வர ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரே குழப்பமா இருக்க. மேடம், அரெஸ்ட் பண்ண யாரும் வரலன்னு சொல்றாங்க. இப்படி நெருப்பு அள்ளி நெஞ்சில கொட்டுறாங்களே. அப்ப என் தாடிகாரனை கூட்டிட்டு போனது யாரு? ஐயோ, அவனை அநியாயமா கட்டிட்டாங்களா? இப்படி என் கண்ணு முன்னாடியே கட்டுவானுங்க. ஐயோ தாத்தா, பாட்டி, இப்ப என்ன பாட்டி பண்றது? அழாதம்மா. சார், என்ன சார் இது? ராணி,
சொன்னா கேளுமா ராணி, எப்படியாவது கஷ்டப்பட்டு சித்தார்த்தை வெளியே கொண்டு வந்துடலாம். நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேம்மா, அழாத. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நீ பேசாம இருமா. ராணி, ஆமா ராணி, அழாதம்மா, அமைதியா இருமா. கம்மு நெருடு, நீ ஏன் அழுதுக்கு இருக்கிற? முடியாதுக்கா, எப்படிக்கா கம்மு நெருகிறது? ஐயோ, தாடிகாரனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். ஏமா ராணி, சும்மா இருமா. கமிஷனர் ஆபீஸ் எதிரில போயிட்டு சாவுற வரைக்கும் நான் உண்ணாவிரதத்துல உட்கார்ந்துருவேன். ஐயோ, ஒரு கர்ப்பிணி பொண்ணு உண்ணாவிரதத்துல உட்கார்ந்து இருக்குதுன்னு இந்த ஊரே பாக்கட்டும், இந்த உலகமே பாக்கட்டும், எல்லா சேனல்லயும் வரட்டும். ஐயோ, என்னையா இவங்க இப்படி சொல்றாங்க? பேசாம ஐஜிக்கு போன் போட்டு கேட்டுறலாம்யா. சொல்லுங்கம்மா.